ஆர்ஜி பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடித்திருக்கிற கருப்பு படம் நாளை மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. ரசிகர்களும் அதிகம் எதிர்பார்ப்பட படத்தை தியேட்டரில் பார்க்க காத்து கொண்டிருக்கிறாங்க. காலையில 9 மணிக்கு சிறப்பு காட்சி போட அனுமதியும் அரசு வழங்கி இருக்கிறது. ஆனா தற்போது ஃபைனான்ஸ் பிரச்சனை காரணமாக கருப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுல சிக்கல் எழுந்தும் இருக்கிறது. பல தியேட்டர்கள் 9 மணி காட்சியை ரத்து செய்திருக்கின்றன. தயாரிப்பாளரும் அதை அறிவித்திருக்கிறார். பிரச்சனையை சரி செய்ய தயாரிப்பாளர்கள் முயற்சி செய்கிறாங்க. இந்த படத்துக்கு எப்போதும் தடைகள் தான் வந்திருக்கிறது. கடவுள் அத்தனை தடைகளையும் கடந்து 32 மாதங்கள் கழித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இந்த முறையும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆர்ஜி பாலாஜி கூறியிருக்கிறாங்க. நடிகர் விஜய் தற்போது முதலமைச்சர் விஜயாக கடந்த சில தினங்களாக பணியாற்ற தொடங்கியிருக்கிறார். சட்டமன்றத்தில் இன்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயித்திருக்கிறது விஜயின் தமிழக வெற்றி கழக அரசு. விஜயின் வீடு தற்போது நீலாங்கரையில் இருக்கிறது. அதனால் தினமும் சட்டப்பேரவைக்கு வர முதலமைச்சர் கான்வாயுடன் 20 கிலோமீட்டருக்கு மேல் வர வேண்டியிருக்கிறது. போக்குவரத்து நிறுத்தப்படுறதால பொதுமக்களும் அதிகம் பாதிப்பு ஏற்படுவதாக தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் விமர்சனங்கள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் விஜய் சென்னையின் போயஸ் கார்டன் பகுதியில் குடியேற இருப்பதாக ஒரு செய்தி அரசியல் வட்டாரத்தில் பரவியிருக்கிறது. ஜெயலலிதா காலத்தில் மிக முக்கிய அதிகார மையமாக போயஸ் கார்டன் இருந்த நிலையில் தற்போது விஜயும் அதே ஏரியாவில் குடியேறுகிறார் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் இந்திய அளவில் பாப்புலரான ஹீரோவாக தற்போதும் இருந்து வரார். அவருக்கு 75 வயதாகும் நிலையில் தற்போதும் பிஸியாக படங்கள் நடிச்சு வரார். அடுத்து ஜெயிலர் 2 படம் எப்போது ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் காத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் பெங்களூரில் நடந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் நிகழ்ச்சியின் போது பேசியிருக்கும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பட்டம் வரும் போகும், உண்மையான நட்சத்திர அந்தஸ்து ஆன்மீக அனுபவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மரணத்துக்கு பிறகும் தொடரும் அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லியிருக்கிறது பரபரப்பாக பேசப்படுகிறது. சூர்யாவின் கருப்பு படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் நாளை ரிலீஸ் ஆகியிருக்கிறது. ஆர்ஜி பாலாஜி இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். நீண்ட தாமதத்துக்கு பிறகு இந்த படம் திரைக்கு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகளை படக்குழு தீவிரமாக செய்து வருகிறது. சூர்யா, ஆர்ஜி பாலாஜி இருவரும் பல ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வராங்க. ஆனால் த்ரிஷா எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை. தயாரிப்பாளருடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தான் த்ரிஷா ப்ரமோஷன்ல கலந்து கொள்ள மறுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதை வெளிப்படையாகவே ட்விட்டரில் முன்பு த்ரிஷா கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கருப்பு படத்துல நடித்ததுக்காக த்ரிஷா வாங்கிய சம்பளம் பற்றிய விவரம் வெளியாகி இருக்கிறது. அவர் 5 கோடி ரூபாயை சம்பளமாக பெற்றிருக்கிறாராம். ஹீரோ சூர்யாவுக்கு 42 கோடி ரூபாய் சம்பளம் எப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை மௌனி ரோய் நாகினி சீரியல் மூலமாக பிரபலமானவங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமும் இருக்கிறது. கடந்த 2022இல் அவர் சூரஜ் நம்பியார் அப்படின்றவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். துபாய் சேர்ந்த தொழிலதிபரான அவரை தற்போது மௌனி ராய் பிரிந்து வாழ்ந்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்ஸ்டாகிராமில் மௌனி ராய் அவரை அன்ஃபாலோ செய்து விட்டார். அதனால் அவர்கள் இருவரும் விவாகரத்து செய்ய இருப்பதாக இணையத்தில் தகவல் பரவி வருகிறது. மேலும் மௌனி ராயின் நெருங்கிய தொழிலான நடிகை திஷா பாட்னி சூரஜ் நம்பியாரை அன்ஃபாலோ செய்ததும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் நடிகை மௌனி ரோய் தன்னுடைய விவகாரத்து பற்றிய செய்திக்கு விளக்கம் கொடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறாங்க. தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு தயவு செய்து பிரைவசி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க. ஸ்பேஸ் அண்ட் பிரைவசி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூறியிருக்கிறதால விவாகரத்து உண்மைதானோ அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்டு வராங்க. மாரடைப்பு இன்றைய காலகட்டத்தில் யாருக்கு வருகிறது அப்படின்றதே தெரியல. என்று நன்றாக இருப்பவர் நாளை மாரடைப்பு அப்படின்னு சொல்லி திடீரென்று உயிரிழக்கிறாங்க. அப்படித்தான் இப்போது ஒரு பிரபலத்தின் உயிரிழப்பு செய்தி வந்திருக்கிறது. கன்னட சினிமாவில் 24க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சும் சின்னத்திரையில தொடர்கள் நடிச்சும் மக்களிடம் பிரபலமானவங்க தான் நடிகர் திலீப் ராஜ். இவர் 2005ஆம் ஆண்டு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாங்க. கடைசியா இவங்க நிம்மா வஸ்துங்கலியே நீவே ஜவாப்தாரர் என்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. இவங்க இன்று அதிகாலை மாரடைப்பால பெங்களூரு மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை த்ரிஷா நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிய காணொளி தற்போது இணையத்தில் ஆக்கிரமித்திருக்கிறது. தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகை த்ரிஷா. இவர் சுமார் 22 ஆண்டு காலமாக சினிமாவில் பெரும் கதாநாயகியாக நடிச்சு வராங்க. தற்போது இளம் நடிகைகள் எத்தனை பேர் வந்தாலும் கூட த்ரிஷாவின்
படத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியவில்லை. சமீபத்தில் தான் த்ரிஷா பெரிய முன்னணி ஹீரோக்களுடன் சூப்பர் ஹிட் படங்களை நடிச்சிருந்தாங்க. தற்போது அவருடைய கருப்பு திரைப்படமும் வெளியாக இருக்கிறது. இவர் விஜயின் பதவியேற்பில் கலந்து கொண்டதன் காணொளிகளும் புகைப்படங்களும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது மட்டுமல்லாமல் அவர் விஜய் மக்கள் வாக்குப்படி வெற்றி பெற்ற தினத்தில் மே 4ஆம் திகதி விஜய் வீட்டிலே சென்று விஜயுடன் பேசிவிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இருந்துவிட்டு வெளியே வந்தாங்க. இது இணையத்தில் சர்ச்சைகளை உண்டாக்கி வருகிறது. இந்த நிலையில த்ரிஷா 2004ஆம் ஆண்டு நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிய காணொளி தற்போது வைரலாகி வருகிறது. இதில் அவர் எனக்கு உண்மையாகவே முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கிறதா, இன்னும் 10 ஆண்டுகள்ல பாருங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சு கொண்டே சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.